ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பயனுள்ள எல்லாருக்கும் ரொம்பவே தேவையான ஒரு ஊறுகாய் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் டிஷ் எங்கள் பாட்டி செய்வாங்க. அதே மெத்தடில் நானும் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சு கடுகு வெந்தயம் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். அந்த அளவுக்கு வெறும் பேனை வச்சுக்கலாம், ஆயில் சேர்க்க தேவையில்லை. நல்லா பொரிஞ்சு வெந்தயம் ப்ரௌன் கலராக வர்ற வரையும் நம்ம இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அதே பேனில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு சூப்பரான எண்ணெய் சொல்லலாம். இதனுடைய ஷெல்ஃப் லைஃப்பும் இது ரொம்ப லாங் பீரியடுக்கு கொண்டு போகும். இப்போ இந்த நல்லெண்ணெயில் நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கலாம். இதில் பூண்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கூட உரித்து சேர்த்துக்கலாம். பூண்டு வாயு தொல்லைக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம். அதையும் நிறையவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரண்டையை அந்த நாரெல்லாம் நீக்கி அந்த இலசாக இருக்கிறத மட்டும் நம்ம குட்டி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்குறோம். இது அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் இந்த பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 to 7 minutes வரையும் ரொம்ப நல்லா வதக்கணும். இதனுடைய கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இந்த க்ரீனிஷ் கலர்லேருந்து ஒரு பழுப்பு நிற கலர் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இது சுருங்க நல்லா வதக்கிட்டே இருங்க. பிரண்டைன்றது ஒரு மூலிகை பொருள். இது நீங்கள் வாரத்தில் ஒரு 2 ஆவது எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சரில் வர மூட்டு வலி, அதுக்கப்புறம் கால்சியம் குறைபாடு, மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது உடல் பருமன், இதில் கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனாக இருக்கும். உடல் பருமன், மாதவிடாய் பிரச்சனை, மலச்சிக்கல், அதுக்கப்புறம் மூட்டு வலி பிரச்சனை, இது எல்லாமே இதில் க்யூர் பண்ணலாம். நீங்கள் வாரத்தில் ஒரு 2 எங்கேயாவது கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதனுடைய கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளஸ் இது ரொம்ப சுருங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கடுகு வெந்தயம் இதுவுமே இது கூட சேர்த்து நம்ம இப்போ பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் இந்த கடுகு வெந்தயம் இது இதில் போட்டு நம்ம இப்போ இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாகவே இது நீங்கள் 2லேருந்து 4 நாள் கூட நீங்கள் வாரத்தில் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஜீரண பிரச்சனையெல்லாம் இதை க்யூர் பண்ணுங்க. அதனால் இது தாராளமாக யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை, சரிங்களா? அது இப்போ யார் வேணாலும் கிடைக்கிற பக்கம் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு மூலிகை. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பேனில் மறுபடியும் நல்லெண்ணெயை சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா அப்படியே ஒரு நுரை மாதிரி மேலே வரும். அது பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை. அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு விழுதை எடுத்து நம்ம அதையும் சேர்த்து அதுலேயே நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அதனுடைய அந்த பச்சை வாடை எல்லாமே இதில் போயிடும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு 4 to 5 minutes வரையும் நீங்கள் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பூண்டும் இந்த பிரண்டையும், அது கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் பீசஸாகவும் எடுத்து வச்சுக்கினேன். ஏன்னா அதை பார்க்குறதுக்கு பிரண்டை துவையல் அப்படி சொல்லி தெரிகிறதுக்காக ஜஸ்ட் கொஞ்சமாக நான் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நான் அதை எடுத்து வச்சுருந்தேன் அரைக்கிறதுக்கு முன்னாடியே. அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழ அளவில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்தோம்னா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிட்டே இருக்கலாம். இது இப்போ இந்த புளியோட ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கும். அந்தளவுக்கு நல்லா அதை கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கும் போதே நமக்கு அந்த எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம், நார்மல் வெல்லமாக எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னே இன்னுமே இதனுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த வெல்லம் சேர்க்குறதால. இது நல்லா பெரட்டிகிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு
கெட்டியாக அந்த தண்ணி எல்லாம் இழுத்து அந்த புளி தண்ணியெல்லாம் இதில் நல்லா சேர்ந்து நம்ம சேர்த்த ஆயிலெல்லாம் மேலே வந்து நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு அதுலேருந்து பிரிஞ்சு எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கும். இது ஒரு தொக்கு பதம் வந்திருக்கும். இது வந்து பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து அப் டு ஒரு 15 டேஸ் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.